மக்களே, நம்ம மகாபாரத கதையை தொடர்வோமா? போன வாரம் கதையை மிஸ் பண்ணிருந்தா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம பார்த்துட்டு வாங்க. அபிமன்யு முதல் வளையத்தை தடையற்றவாறு உடைத்து விட்டான். இப்பொழுது இரண்டாவது வளையத்தையும் உடைக்கப் போவானா என துரோணாச்சாரியர் அதிகமான ஆவலுடன் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சஞ்சயன் திருதராஷ்டரிடம் தெரிவித்தான். திருதராஷ்டர் எப்படியாவது தன் மகன் துரியோதனன் வெற்றி பெற வேண்டும் என்கிற பேராசையுடன், சஞ்சயா, ஒருவேளை இந்த இரண்டாவது வளையத்திலாவது கௌரவச்சேனை அபிமன்யனை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டான். அதற்கு சஞ்சயன், மன்னனே, ஆசைக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும். அபிமன்யு என்பவன் கட்டுப்படுத்தத்தக்க சிறுவன் அல்ல. கடலை விட்டு கரை மீறி எல்லாவற்றையும் விழுங்கிவிட நினைக்கும் பாயும் அலை போல வருகிறான். அவன் ரதத்திற்கே முன்னால் தடை செய்ய எது வந்தாலும் தகர்த்து எறிவான். அவன் இப்போதே இரண்டாவது வளையத்தையும் எளிதாக உடைத்துவிட்டு நகர்ந்து விட்டான் என்றான். அதே சமயத்தில் யுத்த களத்தில் துரியோதனனின் துச்சாசனனிடம், துச்சாசனா, இன்று அலட்சியமற்றபடி அபிமன்யு பத்மவியூகத்தின் 7 வளையங்களையும் உடைத்து மீண்டும் வெளியேறிவிட்டால் அதுவே நமக்கு தோல்வியை சம்மதித்ததற்கு சமமானது. அவன் நம்மை வேண்டும் என கொள்வதற்கே அவசியமில்லை. உயிரோடு வெளியே சென்றாலும் போதும். அதைவிட அவமதிப்பு வேறொன்றும் இருக்காது. 16 வயதான இளம் வீரன் ஒருவன் பத்மவியூகத்தை எளிதாக உடைத்து உயிருடன் வெளியேறிவிட்டான் என்று உலகம் அறிந்தால் அவ்வளவிற்கும் மேல் அவமானம் எதுவுமில்லை. அப்படியென்றால் நாளை நாம் போரிட வேண்டியதில்லை. இன்றைய பாண்டவ சைன்யம் வென்றுவிட்டதாக ஒப்புக்கொள்ள வேண்டியதற்கு பிறகு வேறு வழியுமில்லை. நாம் உண்மையில் தோல்வியடைகிறோம் தம்பி என்றான். அண்ணனின் இந்த பெரும் வேதனையை பார்த்த துச்சாசனன் அதை சகிக்க முடியாமல், அண்ணா, தர்மராஜருக்கு அர்ஜுனன் எவ்வளவு உறுதுணையோ அதே போல நான் எப்பொழுதும் உனக்கு பலமாகவே இருப்பேன். உன்னை ஒருபோதும் தோற்றுவிட வைக்க மாட்டேன். அப்போது நான் உடனே போய் அவனை அழித்துவிட்டுத்தான் திரும்புவேன். அவன் 3வது வளையத்தை நிறைவாக தாண்டுவதற்கு முன்பே அவன் உடலை துண்டு துண்டாக நறுக்கி அந்த பத்மவியூகத்தின் 4 திசைகளிலும் சிதறவிடுவேன். இதோ உன் தம்பியின் வீரத்தை நீ பார் என்றான் துச்சாசனன். அபிமன்யு தன் வீரத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் சமயத்தில் 3வது வளையத்தின் போராளிகளின் அருகே செல்லும்போது ஒரு ரதத்தில் கடும் கோபத்துடன் துச்சாசனன் வந்தடைந்தான். அபிமன்யு அவனை பார்த்தவுடனேயே அவன் மேல் உள்ள அனைத்து வெறுப்பும் காலங்காலமாய் செய்த அருவருப்பான செயல்களும் நினைவுக்கு வந்தன. அவற்றில் மிகவும் கொடூரமானது தன் அன்னை திரௌபதியை மக்கள் நிரம்பிய அரச்சபையில் எவ்வளவு அவமதித்து அவனை இழிவுபடுத்தினானோ அது கண்முன் வந்தது. விடமாட்டேன் துச்சாசனா என தனக்குள் பேசிக்கொண்டான். அவ்வேளையில் துச்சாசனன் அவனை நோக்கி, வாராயடா அபிமன்யு, வீரம் இருந்தால் நேராக என்னுடன் சண்டை செய்து பார் என்றான். இவ்வாறு அவன் சொல்லி முடிப்பதற்குள் அபிமன்யு தொடர்ச்சியாக வீசிய 10 அம்புகள் துச்சாசனன் முளைப்பகுதி மேல் அணிந்திருந்த கவசத்தில் மோதியவுடன் ஒரே கணத்தில் அவன் தன் உணர்ச்சி இழந்து ரதத்தில் சரிந்தான். அபிமன்யு விரைந்து அவனை கொல்ல ஆசையுடன் ரதத்திற்கு செல்ல முற்படும்போது துச்சாசனனின் ரத சாரதி அதிலிருந்து அவனை உடனே அகற்றிச் சென்றான். இல்லையென்றால் அன்றே துச்சாசனன் அபிமன்யு கையால் கொல்லப்பட்டிருப்பான். ஓடு துச்சாசனா என்றவாறு அபிமன்யு தர்மராஜரை நோக்கி, பெரியப்பா, பார்க்கவில்லையா இவர்கள் எப்படி பதற்றத்துடன் ஓடிச் செல்கின்றார்கள் என்று அழைத்தான். ஆனால் அபிமன்யுவிற்கு அதிர்ச்சி. பின்னால் திரும்பி பார்த்தபோது தன்னுடன் சேர்ந்து வந்திருக்க வேண்டும் என எண்ணிய தர்மராஜா பீமன் மற்றும் பாண்டவ சைன்யத்தில் யாரும் இல்லையே என்பதைக் கண்டு அபிமன்யு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தான். அட, இவர்கள் எல்லோரும் எங்கே? அவர்கள் இன்னும் பத்மவியூகத்துக்குள் நுழையவே இல்லை என்று எண்ணி பத்மவியூகத்துக்கு நொந்த மனதுடன் முகங்கள் இருண்டு நின்று கொண்டிருக்கும் தர்மராஜா பீமன் மற்றும் பாண்டவ சைன்யத்தை கண்டான். முன்னே நோக்கினால் பத்மவியூகத்தின் நடுவே துரியோதனனின் படை அவனை தீவிரமாக கொல்லத் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. இவனுக்கு உள்ளே நுழைவது மட்டுமே தெரியும். ஆனால் மீண்டும் வெளியே போவது எப்படி என்று தெரியாது. இப்போ நான் முன் செல்ல வேண்டுமா இல்லை பின்வாங்க வேண்டுமா என்ற ஒரு கண சிந்தனையில் ஆழ்ந்தான். ஆனால் அடுத்த நொடி அந்த எண்ணத்திலிருந்து விலகி, ஹேய், இந்த நாள் வெற்றியோ அல்லது வீர மரணமோ ஏதாவது ஒன்றை கொடுக்கட்டும். எவரும் எனக்கு துணை வராவிட்டாலும் இன்று இந்த பத்மவியூகத்தையும் கௌரவ சைன்யத்தையும் துரியோதனனையும் நான் ஒருவனாகவே நாசமாக்குகிறேன். சௌமித்ரி, ரதத்தை நேராக துரியோதனின் செலுத்து என்று ரதத்தை செலுத்த சொன்னான் அபிமன்யன். சைந்தவனின் வரத்தின் காரணம் அபிமன்யனுடன் சேர்ந்து வந்த தர்மராஜா, பீமன், நகுலன், சகதேவன் ஆகியோர் ஏன் பத்மவியூகத்துக்குள் செல்லவில்லை என்றால் துரியோதனனின் சகோதரி துச்சலாவின் கணவர் சைந்தவன் என்பவன் காரணம். ஒருமுறை அவன் திரௌபதியிடம் நெருங்க முயன்றான். அப்போது பாண்டவர்கள் அவனை அவமதித்து அழித்தனர். அதனால் ஆத்திரமாகிய சைந்தவன் இறைவனை அடைந்து தவமிருந்து சிவனின் அருளை பெற்று பாண்டவர்களை கொல்ல வேண்டுமென்ற வரம் கேட்டான்.
அதற்கு சிவன், நான் ஏற்கனவே அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை அளித்து விட்டேன். இப்பொழுது அதே வரம் தர இயலாது. ஆனால் அர்ஜுனனை தவிர்ந்த மற்ற 4 பாண்டவர்களை ஒரே நாளில் முழுமையாக தடுத்து விடலாம். அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அந்த நாளில் உன்னை வெல்ல முடியாது என்று வரம் அளித்தார். அந்த வரத்தையே சைந்தவன் பயன்படுத்தி தர்மராஜா, பீமன், நகுலன், சகதேவன் ஆகியோரை பத்மவியூகத்தில் நுழைவதை தடுத்து விட்டான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கவனத்தை கவரும் கதையை படித்தால் அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் என்பதில் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களா? வெறும் அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து உணர்த்தினால் போதும், அவர்கள் வாழ்க்கைக்கு அவசியமான மதிப்புகளையெல்லாம் சுலபமாக பெற்றிடுவார்கள் என நீங்கள் நம்புவீர்களா? இன்னமும் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எத்தகைய சிக்கலுக்குமான தீர்வும் ஒரு கதையை படித்தால் கிடைத்துவிடும் என சொன்னால் நம்பவே மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம், இது சாத்தியம். மனித வரலாற்றில் மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதம் மூலமாக இதை செய்ய முடியும். இந்த கதை எந்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தையும் விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யனின் சொற்களில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதையும் 2 பகுதிகளாக புத்தகமாகவும் இபுக் வடிவிலும் அமேசான் உட்பட 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. லிங்குகள் வீடியோக்கின் கீழே உள்ள விவரிப்பில் தரப்பட்டுள்ளன. உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, இது உங்களின் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முழுமையான புத்தக களஞ்சியம். அபிமன்யு பத்மவியூகத்தில் நுழைந்ததும் துச்சாசனனை தற்காலிகமாக முழுவதும் வீழ்த்திவிட்டு 3வது வளையத்தை தாண்டினான். அடுத்து 4வது வளையத்துக்குள் செல்லும்போது சல்யனின் தம்பி அவனை தடுத்து நின்றான். அபிமன்யனுக்கு தடுத்தவனை உடனேயே கொல்வது ஒரு சுலபமான காரியம்தான். ஆனால் அவன் உடனே அவரை வதைப்பதற்கு பதிலாக தொடர்ச்சியாக அம்புகளை கொண்டு ரதத்தை முற்றிலும் சிதைத்தான். அவனது வில்லையும் நாசமாக்கினான். அவ்வாறு அவனை வீழ்த்திவிட்டு அவனின் உடல் முழுவதும் அம்புகளால் துளைத்தான். அவ்வாறே அவனது 2 கைப்பகுதியையும் வெட்டினான். இறுதியாக அவன் தலையை உடலிலிருந்து பிரித்தான். இவ்வாறு பத்மவியூகத்தின் உள்ளே சூழ்ந்திருந்த கௌரவ சைனியத்தாரை முழுக்க முழுக்க மரணத்துக்குள் தள்ளினான். அபிமன்யு வீசும் அம்புகளின் வல்லமையை பார்வையிட்டு துரோணாச்சாரியர் மனத்தில், என்னை விடச் சிறந்த வில்லாளர் அர்ஜுனன் ஒருவன் மட்டுமே, அவன் மகன் இவ்வளவு வலிமையானவனா என்று வியப்படைந்தான். ஆனால் வெளியாக அதை கூற முடியவில்லை. எவ்வாறெனில் துரியோதனன் அதை கேட்டால் கோபத்தில் துரோணாச்சாரியரையே வதைப்பான் என்ற பயம். துரோணாச்சாரியரின் கலவையான எண்ணங்கள் அபிமன்யு புரியும் வீரத்தை நன்கு கண்டு மகிழ்ச்சியடைகிறனே. ஆனால் உடனே அவன் பத்மவியூகத்தின் எல்லா வளையங்களையும் உடைத்து நடுப்பகுதிக்கு வந்துவிட்டால் தன் உயிரையே அபிமன்யெடுப்பான் என்று துரோணாச்சாரியர் அஞ்சும் மனநிலையில் இருந்தான். அப்போதே 4வது வளையத்தை தாண்டிய அபிமன்யு ஒருவன் ரதத்தில் நேராக வந்து நிற்கக் கண்டான். அவனும் சாதாரணமானவர் இல்லை. அபிமன்யனை நோக்கி வித்தியாசமான முறைகளில் அம்புகளை வீச ஆரம்பித்தான். அபிமன்யு வீசும் அம்புகள் மேலே வரும்போது தவிர்த்து வந்தான். அபிமன்யுவிற்கு சமமாகவே அவன் அம்புகளை வீசினான். அவன் வேறொருவரல்ல, துரியோதனனின் மகன் லட்சுமணன். சபாஷ் லட்சுமணா! ஆச்சாரியா, பார்க்கிறீர்களா, என் மகன் இப்படி வானில் பறந்து பறந்து அம்புகளை வீசுகிறான் என்று துரியோதனன் மிக பெருமகிழ்ச்சியுடன் துரோணாச்சாரியரிடம் சொன்னான். அதை கேட்டதுமே துரோணாச்சாரியரின் முகம் உடனே கலங்கி, துரியோதனா, இதுவரை உன் மகன் வானில் பறந்து பறந்து அம்புகளை வீசினான். ஆனால் இப்போது அபிமன்யு வீசும் அம்புகளால் உன் மகனின் தலைவே பறந்து கொண்டே வரும் என்பதை பார் என்று சொன்னான். அதை கேட்டு துரியோதனன் பின்னால் திரும்பி பார்க்க லட்சுமணன் மகனின் தலை உருண்டு உருண்டு துரியோதனனின் காலை அடைந்தது. மனநிலை எல்லாம் கலங்கி கோபமும் அவமானமும் கொண்டு படைக்க ஆணையிட்டான். இதேபோல அபிமன்யு மேலே பாய்ந்து அவனை வதைப்பீர்கள் என்று முழங்கினான். அபிமன்யுவின் தொடர்ச்சியான முன்னேற்றம் கொண்டு 5வது வளையத்தையும் ஏற்கனவே கடந்து விட்டான். 6வது வளையத்தை தாண்டுவதற்குள் கௌரவ சைன்யத்தினர் அனைவரும் அவன் ரதத்தை சூழ்ந்து விட்டார்கள். தவிரவும் அபிமன்யனின் ரத வேகம் ஒரு நொடியும் குறையவில்லை. அவனது உதடுகளில் கிண்டல் கலந்த சிரிப்பு உறைந்தபடி இருந்தது. எத்தனை பேரினாலும் சூழப்பட்டாலும் அவனின் ரதத்திற்கு நெருங்கவே முடியவில்லை. அம்புகளை கூட அவன் ரதத்திற்குள் வீச முடியவில்லை. இருப்பினும் அவர்களில் ஒருவரின் அம்புகள் மட்டும் மிக வேகமாக அபிமன்யனை நோக்கி எட்டி வந்தது. அவன் வேறொருவரல்ல, கர்ணனின் தம்பி. இந்த இடையூறு முதலில் அகற்ற வேண்டும் என்று எண்ணி அபிமன்யு உகந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்து மந்திரம் அவனை நோக்கி செலுத்தினான். அந்த அம்பு அவனின் கழுத்தை வெட்டி நிறுத்துவதற்கு பாய்ச்சப்பட்ட வேளையில் எந்த இடத்திலிருந்தோ வந்த ஒரு அம்பு
அபிமன்யு வீசிய அம்பை தடுத்து விட்டது. அது எங்கு இருந்து வந்தது என்று அபிமன்யனுக்கே புரியவில்லை. மீண்டும் கர்ணனின் தம்பி மீது அம்பு வீசினான். அதற்கும் வேறொரு அம்பு வந்து மரித்தது. இந்நேரத்தில் ஒரு அம்பு மிக வேகமாக அபிமன்யுவின் இதயத்தை நோக்கி வந்தது. அது அவன் இதயத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் அபிமன்யு கை கொண்டு அதை தடுத்தான். இந்த அம்பு எங்கிருந்து வந்தது என்று அவன் கவனிக்க, தொலைவில் ஒருவரது ரதம் அவனை நோக்கி வேகமாக நெருங்குவதை பார்த்தான். அதை செய்த வீரர் வேறு ஒருவரல்ல, துரோணாச்சாரியரின் மகன் அஸ்வத்தாமன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உள்ள உள்ளடக்கம் இன்னும் ஒரு புது உச்சிக்கு செல்லும். தவறவிடாதீர்கள். அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். வீடியோவின் விளக்கப் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் பர்ச்சேஸ் லிங்க்ஸ் கொடுத்துள்ளேன். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போது வரை அன்புடன் வாழ்க. பாய்.